யாரிடம் எப்படி பேச வேண்டும் இது தெரியாம தான் நிறைய பேரு நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிறோம். அப்ப யார்கிட்ட எப்படி பேசணும்? இந்த கேள்விக்கான பதில ஒரு கதையா பார்க்கலாமா? ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு மகளும் இருந்தா. அந்த ராஜாவோட மகளுக்கு, இளவரசிக்கு ஒரே ஒரு பிரச்சனை. அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசுறதுங்கிறதே தெரியாது. தப்பான இடத்துல தப்பான வார்த்தைகளை பேசி அவ பிரச்சனை பண்ணாத இடமும் கிடையாது. இப்படி இருக்க ராஜா கவலைப்பட்டாரு. இளவரசிய திருத்துற பொறுப்ப அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சாரு. அந்த அமைச்சர் இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். இளவரசிக்கு புரிய வைக்கணும். அதுவும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற நுட்பமான விஷயத்த அவ மூளையில பதிய வைக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலைதான் இல்ல? ஆனா கேட்டது ராஜாவாச்சே. அதனால அமைச்சர் யோசிக்கிறாரு. இளவரசிய கூப்பிட்டு அவளுக்கு ஒரு வேலை தராரு. அது என்ன வேலை தெரியுமா? அந்த இளவரசி ஒரு பயணம் போகணும். அந்த நாட்டுல இருந்து கிளம்பி ஒரு வித்தியாசமான ராஜ்யத்துக்கு போயிட்டு வரணும். அந்த ராஜ்யத்துக்கு மட்டும் அவ போயிட்டு வந்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற பாடம் அவளுக்கு கிடைச்சிரும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா அங்கதான் ஒரு சிக்கலே இருக்கு. ஏன்னா அந்த அமைச்சர் அவளை அனுப்பி வைக்கிறது சாதாரண ராஜ்யமும் இல்ல, அத ஆட்சி செய்யறது சாதாரண ராஜாவும் இல்ல. அது ஒரு வானர ராஜ்யம். மனிதர்கள் யாரும் தன் ராஜ்யத்துக்குள்ள நுழைய கூடாதுன்னு சட்டம் போட்டு ஆட்சி செய்யற ஒரு வானர ராஜாவுடைய ராஜ்யம். வானர ராஜானா குரங்கு ராஜாங்க. அப்படி ஒரு குரங்கு ஆட்சி செய்த குரங்குகள் வாழக்கூடிய ராஜ்யத்துக்கு தான் இளவரசிய அனுப்பி வச்சாரு அமைச்சர். இப்போ பயணம் தொடங்கியாச்சு. இளவரசி பல்லக்குல ஏறியாச்சு. வானர ராஜ்யத்தின் நுழைவு வாயில்ல பல்லக்கு தூக்கிகள் அவளை இறக்கியும் விட்டாச்சு. இனி அங்க நுழைஞ்சிட்டு வெளியே வர வேண்டியதுதான் பாக்கி. சரி, இது என்ன பெரிய விஷயம், சாதாரணமா பண்ணிடலான்னு சந்தோஷமா இறங்கி போனா இளவரசி. அங்க போய் பார்த்தா அந்த ராஜ்யம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. மனுஷங்க வாழ்ற இடம் கூட அப்படி இருக்காது. குரங்குகள் வாழ்ற இடம் அவ்வளோ சுத்தமா, குரங்குகள் அவ்வளோ ஒழுக்கமா, மனுஷங்களுக்கே முன்மாதிரி மாதிரி இருந்துச்சு அந்த ராஜ்யம். இதையெல்லாம் பார்த்து புல்லரிச்சு போய் நின்னா இளவரசி. அந்த சமயத்துல யார் அங்க வர்றா? ஒரு வானர காவலன் அங்க வர்றான். இளவரசிய பாக்குறான், கோவப்படுறான். அந்த நாட்டுலதான் மனுஷங்க யாரும் உள்ள நுழைய கூடாது, அதனால அவளை புடிச்சு விலங்கு மாட்டி இழுத்துட்டு போறான். இப்படியாக வானர காவலனால் அழைத்து போகப்படுற இளவரசி யார் முன்னாடி போய் நிக்கிறா பாருங்க? அந்த நாட்டோட ராஜா முன்னாடி போய் நிக்கிறா. அந்த வானர ராஜாவை பாருங்க, சிம்மாசனத்துல இருக்காரு. இளவரசிய பாக்குறாரு. செங்கோலை எடுத்து தரையில 2 தட்டு தட்டி கம்பீரமா அவளை விசாரிக்கிறாரு. யார்மா நீ? எதுக்கு இங்க வந்த? வெளிநாட்டு ஒற்றனா? என் நாட்டுக்கு எதிரா திட்டமா? ஆடி போனா இளவரசி. பதட்டத்தோட நடந்த